எம்எஸ்ஆர் யூடியூப் சேனலுக்கு நான் வந்து தருமபுரி. நான் உங்கள் நண்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது வந்துருக்கு. அதை பற்றி நான் வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க நண்பர். நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அது வந்திருக்கு. அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 6 ஆம்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பர்சனல் ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? இது எந்த மார்க்கெட்லாம் எதுவும் கிடையாது. நாம் ஓன் யூஸ்க்காக இது வாங்கி ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? ரெடி பண்ணி வைண்டிங் நம்ம பெர்ஸில் வைண்டிங் பண்ணி நம்ம ஓன் யூஸ்க்காக வாங்குகிறோம். இது வந்து 2 சொல்லியிருந்தேன், 2 வந்திருக்கு. இது ஒன்று, இது 2 வந்திருக்கு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் போர்டு, அதாவது 24லேருந்து 24/0/24 கன்வெர்ட்டர் போர்டு. ஓகேங்களா? கன்வெர்ட்டர் போர்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 போர்டு வேணும் இருந்தது. அது வந்திருக்கு. அதை பார்ப்போம். இது வந்து 2 கேட்டிருந்தோம். ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து கொரியர் வரும், அதை வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து 24லேருந்து 230 வர்றது. இது வந்து 24லேருந்து 230 வர மாதிரி ஆப்ஷன். இது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 கேட்டிருந்தோம். இது 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 35/0/35 15 ஆம்பியர். அது மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 வந்திருக்கு. இது வந்து தெரியும் உங்களுக்கு கோர் என்ன சைஸ் இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 024 பேட்டரியிலேருந்து 30/030 அது மாதிரி ப்ரைமரி செகண்டரி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து இது வந்து 24, இது வந்து ஏசி 230 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேட்டிருந்தோம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து மேலே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து உள்ளே இருக்கும்போது தெரியாது, வெளியே எடுத்து நம்ம பார்த்தா மட்டும்தான் அது கிளியராக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 6 ஆம்பியர் அதுக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து நம்ம ஓனிஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஓனாக ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். நாம் வந்து ரெடி பண்ணுறதுல ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். இது வந்து 6 ஆம்பியருக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர். இதான் அது 24/0/24 6 ஆம்பியர். இது வந்து நம்ம ஒரு லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் சொல்லியிருந்தோம். இது வந்து கோர் பார்த்தோன்னா 2 இன்ச்சு கோர் அது மாதிரி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரைவர் போர்டு, இன்வெர்ட்டருக்கான ட்ரைவர் போர்டு சொல்லியிருந்தோம். அது வந்துருக்கு. 2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேணும் போர்டு, அது சொல்லியிருந்தோம். அது வந்துச்சு. அதை பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது கோர் உங்களுக்கு அதில் உங்களுக்கு எடுக்கும்போது வெளியே சரியாக காட்ட முடியல கோர் சைஸ் எல்லாம். அதனால தான் இப்போ ஃபுல் வீடியோ பார்த்துடலாம். இது வந்து கோர் பார்த்திங்கன்னா இது வந்து 24, இது வந்து 24 இன்புட்டு, அவுட்புட்டு 28/0/28 அது மாதிரி வர மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பஸ்ஸுக்கான இன்வெர்ட்டர் போர்டு. இது பாருங்கள் சைஸ், கோர் சைஸு 3 இன்ச்சு. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஹைட் 4 இன்ச்சு. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வரும். பாருங்கள் 4.5 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிசி டு டிசி கன்வெர்ட்ரு, அதாவது போட்டு 24 வோல்ட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்துட்டோம். இப்போ இது பார்த்துடலாம். இது வந்து அளவு போட்டு பார்த்துடலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 240 ஏசி
24லேருந்து 238 மட்டும் யூஸ் பண்ணுறது. இது வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 600 வாட்டேஜ் சொல்லியிருந்தாங்க. அங்கே வைண்டிங் பண்ணவங்க வந்து கேட்டும்போது பார்த்திங்கன்னா 600 வாட்ஸ் அது மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து இதுவும் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அளவு என்னன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, இப்படி அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, இது ஒரு 3 இன்ச்சு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 அந்த ரேஞ்சு, 4 அந்த ரேஞ்சு வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 24லேருந்து இது வந்து 24லேருந்து 24/024 மாற்றுறது. இது வந்து 24லேருந்து 230 மாற்றுறது. பாருங்கள், 25லேருந்து 240 மாற்றுறது. ஓகேங்களா? இது ஒரு 1. இது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 6 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின். இது வந்து இப்போ இதை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 35/035 15 ஆம்பியர். இது வந்து நம்ம ஓனாக யூஸ் பண்ணுறதுக்காக. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆம்ப் செய்கிறதுக்காக, ஒரு 5.1 ஆம்ப் செய்கிறதுக்காக தான் இது டிசைன் பண்ணியிருக்குது. இது இருக்கிறது தான் டாப்பு. நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு ஸ்பெஷலாக செஞ்சது. சும்மா வந்து 20/024 5 ஆம்ப் கொடுத்து 5 சேனல் ஒர்க் ஆகணும், சப்பு 2-3 ஒர்க் ஆகணும், அது மாதிரி ஒர்க் ஆனால் அந்தளவுக்கு பஞ்சிங்கெல்லாம் உட்காராது. அதுக்காக தான் இது ஸ்பெஷலாக வைண்டிங் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வரும். பாருங்கள், 5 இன்ச் வரும். 5 இன்ச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 10 ஆம்பியர் சொல்லுவோம்ல, 10 ஆம்பியர் ப்ளஸ் 10 ஆம்பியர்னு சொல்லிட்டு 10 ஆம்பியர் வைண்டிங் பிரிக்கும்போது இதில் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க வரும். லென்த்து போடும்போது தான் உங்களுக்கு வந்து கோர் கரெக்டாக உட்காரும். அதுக்காக தான் பாருங்கள். இது வழக்கமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3லேருந்து 3.5 இன்ச்சு அது மாதிரி தான் வரும் ஒரு கோர். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கோரே 5 இன்ச்சு அந்த ரேஞ்சு. ஸ்கோர் 5 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக 4.5 இன்ச்சு. அகலம் வந்து 4.5 இன்ச்சு. ஹைட் பாருங்கள், ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வரும். 4 இன்ச்சு. இது வந்து 4.5 இன்ச்சு. 4 இன்ச்சு. லென்த்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு 5 இன்ச்சு வரும். பாருங்கள், 5 இன்ச்சு வரும். இது வந்து ஸ்பெஷலாக வந்து வைண்டிங் பண்ணுறது. ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.2 யூஸ் பண்ணுறதுக்காக வைண்டிங் பண்ணது. இதுக்கு போர்டு நம்ம எது யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 5 சேனல் ப்ளஸ் இது ஒரு சேனல் சப்பு, இது ஒரு சேனல் சப்பு. 5.2 அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.1 வேணும்னு கேட்டிருந்தாங்க. 5.2 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 சேனல் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த போர்டு ட்ரான்ஸ்ஃபர் ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து காட்டிட்டு ஓகேன்ற பட்சத்தில் நம்ம புதுசாக ஒரு போர்டு செட்டு ஒன்று அசம்பிள் பண்ணணும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த கேபினெட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கேபினெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துருச்சு. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.2 ப்ளஸ் இது 2 7.1 கேட்டிருந்தாங்க. அதனால் நான் 2 வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சொல்லி இதுக்கு 2 சேர்த்து தான். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஆம்பியர் வந்து கரெக்டாக உட்காரும். நம்மலாம் பார்த்திங்கன்னா 20/024 10 ஆம்பியர் கொடுத்துருவாங்க. இப்போ 10 ஆம்பியர் பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் தான் அவுட்புட் வரும். இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் அவுட்புட் வரும். அந்த 250 வாட்ஸ் அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு பிரிக்கணும், சப்புக்கு பிரிக்கணும். அப்படின்றபோது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்சிங் எல்லாம் உட்காராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 15 ஆம்பியர் கிட்டத்தட்ட 30/030 அதை வந்து ரெண்டுமே பிரிக்கணும், மல்டிபிள் பண்ணி அதுலேருந்து வரது தான் அவுட்புட். அப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் வந்து ஒரு 500 வாட்ஸ் வருதுன்னா அந்த 500 வாட்ஸ் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். அதுதான் சப்புக்கு ஒரு 300 வாட்ஸ், ஸ்பீக்கருக்கு 4 ஸ்பீக்கருக்கு 50 வாட்ஸ், அது மாதிரி தான் பிரித்து கொடுக்கணும். அதுக்காக தான் இது மாதிரி லென்த்தை போட்டிருக்கிறது. உங்களுக்கு இது மாதிரி வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ப்ரெஸ் லிஸ்ட்டும் கேளுங்க, நான் தனியாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து காப்பர் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4 நாள் மாறுது. அப்புறம் நான் ஒரு ரேட் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் கேட்கும்போது ரேட் மாற்றி சொல்லணும்னா வீடியோவில் ஒரு ரேட் சொல்கிறீங்க, இதில் ஒரு ரேட் சொல்கிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறல. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ இதுதான் 3 வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 1 வந்து 2 வந்திருக்கு சாம்பிள். இது எடுத்துருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான். இது வந்து நம்ம பழைய காயில் கொடுத்துட்டு வந்து புதுசாக ரீவைண்டிங் பண்ணது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக. மீதி எல்லாமே இது வந்து ஆர்டர் கொடுத்து எடுத்தது தான். உங்களுக்கு எது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு வேணும்னாலும் நான் ஆர்டர் பண்ணி தரேன். ஆனால் கொஞ்சம் டிலே டைமிங் ஆகும். வேணும்னா சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கோங்க நண்பர்களே. எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பண்ணால் கூட மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.